நண்பர்கள் சொன்னாங்க, பல கிளப்பில் நான் மெம்பராக இருக்கேன், ஆனால் வனத்துக்குள் திருப்பூர் போகிறதுனா மட்டும் ஃபேமிலியோடு போக முடியும். உலகளவில் பல உற்பத்தி நாடுகளுக்கு நாங்கள் பயணிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சஸ்டெயின்டு மாடலை வந்து நாங்கள் பார்த்ததில்லை. இது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அக்டோபர் மாதம் உலகளாவிய ஒரு மாநாடு வந்து யூகேல நடக்குது. அங்கே வந்து குறிப்பாக வனத்துக்குள் திருப்பூர் ZLD பற்றி எல்லாம் பேசுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்ம இந்த திட்டம் வந்து உலகளவில் பேசப்படுற அளவுக்கான உயரம் வளர்ந்துருக்குன்னா அதுக்கான மிகப்பெரிய காரணம் வந்து நம்ம முயற்சி. திருப்பூர் அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத விட்டுட்டு சுற்றுச்சூழலுக்கு நெருக்கமான ஒரு நகரம் அப்படிங்கிற அந்த ஒரே வார்த்தையில் பேரே மாறி போச்சு. நீங்கள் உப்பு தண்ணி விடுறீங்க, கலர் தண்ணி விடுறீங்க, எங்கள் விவசாயமெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னவங்க இந்த ஒரு 10 வருஷ காலத்தில் ஏன் தண்ணி விடுறதை குறைச்சிட்டீங்க, இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வருது. நகாப்பழம் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்தப்போ என் பொண்ணு சாப்பிட்டுட்டு அந்த விதையை போட்டிருந்தான். அது பார்த்தா அந்த மண்ணில் விழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விட்டு லேசாக முளைச்சிருந்தது. சரி, இது ஏதோ வருது போல் இருக்குது, எடுத்து நெட்டி பார்க்கலாம். அந்த துறை படித்தது எனக்கு ஞாபகம். ஓ, இது வந்துருமாட்டிருக்குதே அப்படின்னு சொல்லி எடுத்து நெட்டினா இன்னைக்கு என் வீட்டு ஒரு 10 நகாப்பழம் இருக்கு. சார், நமக்கு ஒரு 10 ஏக்கர் காடு இருக்குங்க, நடுவில் ஃபேக்ட்ரி இருக்குங்க, சுற்றிலும் மரம் வச்சிடலாங்களா? எத்தனை மரம் நல்லாங்க? அந்த மரம் நடுறதை பற்றி எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 ஃபோனாவது திருப்பூரை சார்ந்து வரும். 50 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தான் முத செடி கொடி மரங்கள்லாம் உருவாச்சு. அதே போல் 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தான் விலங்குகள்லாம் உருவாச்சு இந்த பூமியில். ஆனால் மனிதன் எப்போ தோன்றுறான் தெரியுமா உங்களுக்கு? 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றின இந்த பூமியில் 2.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தான் மனிதன் தோன்றுறான். இப்போ கடைசியாக தோன்றுறது யாருன்னா மனிதன் தான். ஆனால் என்ன பிரச்சனைனா, மனுஷன்கிட்ட இருக்க இந்த 6வது அறிவும் அவன்கிட்ட ஏற்கனவே இருக்க அந்த பேராசைங்கிற ஒரு குணத்தாலையும் தனக்கு முன்னாடி தோன்றின எல்லாத்தையும் அழிக்கிறதுங்கிறதே ஒரு குறிக்கோளாக வச்சு செஞ்சான். தொடர்ந்து கோபால் அண்ணாவை ஒரு வார்த்தைகள் இன்றைய நிகழ்வை பற்றி பேசணும். காலை வணக்கம். மரம் வைக்கிறது, விழா எடுக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதனோட தேவையை நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மகிட்ட இருந்து என்ன தேவைங்கிறத பார்க்கலாம். ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளவு தண்ணீர் தேவை? சுமார் 100 லிட்டர், ஒரு 5-6 குடம் ஒரு தனி நபருக்கும். ஒருத்தர் வந்து வேலை பார்த்தாலும் ஓய்வு எடுத்தாலும் தூங்கினாலும் சுவாசிச்சிட்ருக்கிறோம். இதுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு ஆக்சிஜன் தேவை? ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொழில்மயம் ஆகாத காலத்தில் ஜனத்தொகையும் ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்போது பூமி வெப்பமடைதல் இந்த மாதிரி செயற்கையான அழிவுகளும் இல்லை. இப்போது ஒவ்வொரு வளர்ச்சியை நோக்கி மக்களும் நாடும் முன்னேறும்போது அதனோட எதிர் விளைவாக புவி வெப்பமடைவதால் காற்று மாசு, தண்ணீர் தட்டுப்பாடு இத்தனையும் வரும்போது ஒவ்வொரு நாளும் தேவைகள் வந்து மிக அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. திருப்பூர் மாவட்டம் இன்றைய ஜனத்தொகை சுமார் 20 லட்சம். ஒவ்வொருத்தருக்கும் தினம் ஒரு 100 லிட்டர் தண்ணி, ஒவ்வொருத்தரும் சுவாசிக்கிறதுக்கும் சுத்தமான ஆக்சிஜன் எவ்வளவுன்றது தெரியல. இது தவிர
மற்ற புவி வெப்பமாக அந்த காற்று மாசு இத்தனையும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தொழில் வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுற ஊருக்கு இப்போ அந்த ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ்னு சொல்கிறோம். திருப்பூரில் மட்டும் ஒரு நாளைக்கு 13 கோடி லிட்டர் தண்ணீர் வந்து காவிரி ஆற்றுலேருந்து எடுத்து அதை சுத்தம் பண்ணி திரும்பவும் மறுசுழற்சியோடு பண்ணிகிட்ருக்குறோம். இதே வந்து நொய்யல் கரையில் கொடுமுடி வரைக்கும் இருக்கிற விவசாயிகள் வந்து நீங்கள் உப்பு தண்ணி விடுறீங்க, கலர் தண்ணி விடுறீங்க, எங்கள் விவசாயமெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னவங்க இந்த ஒரு 10 வருஷ காலத்தில் ஏன் தண்ணி விடுறதை குறைச்சிட்டீங்க, இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வருது, முதல்ல வந்து ஆடு மாடெல்லாம் வந்து தண்ணி குடிக்க முடியாத அளவுக்கு இருந்தது, இப்போ தண்ணி நல்லா இருக்குது, ஏன் தண்ணி விட மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ போகிறது வந்து முனிசிபல் வேஸ்ட், அதாவது மனித கழிவுகள், மனித உபயோகத்தில் இருக்கிற வேஸ்ட்டு தான் போதே தவிர இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு எதுவும் போகிறது இல்லை. அது மாதிரி ஒவ்வொரு முன்னேற்றங்களையும் நாம் வந்து திட்டமிட்டு அதுக்குண்டான டெக்னிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன், ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ், ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நாளுக்கு நாள் ஒரு முன்னேற்றத்தை நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அளித்த தொழிலை நாளுக்கு நாள் இப்போ முன்னேற்றிட்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ இதில் வரும்போது தான் நம்மளோட மனிதனோட அடிப்படை தேவைகள் என்ன, தண்ணி எவ்வளோ வேணும், ஆக்சிஜன் எவ்வளோ வேணும், இந்த மாதிரி இதுக்கு வந்து இப்போது நம்ம அமைப்பு முன்னெடுத்திருக்கிற மரம் வளர்ப்போம் இதில் வரும்போது இது வந்து இயற்கையாகவே எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. இதில் வந்து இருக்கிற வாலண்டியர்ஸும் நில உரிமையாளர்களும் நல்ல சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த 2 லட்சம் மரம் ஆண்டுக்கு அப்படின்றத இன்னும் வேகப்படுத்தி 3 லட்சம் மரம் அதுக்கு மேலேயும் வளர்கிறதுக்கு களப்பணியாளர்களும் நில உரிமையாளர்களும் வனத்துக்குள் திருப்பூரை சேர்ந்த திட்ட இயக்குநர்களும் முன்வர வேண்டும். 2016 எங்கள் தோட்டத்தில் மரம் வைக்கணும்னு சொன்னோம். சுர்லீபன் சார் வந்து சரிண்ணா எல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னாரு. அப்போது திருப்பூர் எஸ்பி அமித்குமார் சிங் அவர் தலைமையில் மரமெல்லாம் வச்சோம். சரி, அப்போ நமக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ மரம் வைக்கணும், சரி நம்மளும் வைப்போம் அப்படின்னு வச்சாச்சு. ஒரு 3000 தேக்கு, 3000 ஈட்டி, காய மரம், அது ஒரு 3000, ஒரு 1000 ரெட் சாண்டர், செஞ்சந்தனம், இதெல்லாம் வச்சாச்சு. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, தொடர்ந்து செலவு பண்ணிகிட்டே இருக்கிறோம். சரிண்ணா இதெல்லாம் எப்போ பலனுக்கு வரும், எப்போ இதனோட பலனை அனுபவிக்க முடியும் அப்படின்னா, அது எப்படியும் ஒரு 25-30 வருஷம் ஆகுண்ணா அப்படின்னாரு. சரிண்ணா நம்ம காலத்துக்கு எதையும் அனுபவிக்க முடியாது போல இருக்குது, சரி மிச்சம் இருக்கிற இடத்துல இது வேண்டாம் வேறையை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நட்டினது வந்து ஒரு 1000 தென்னை மரம், ஒரு 50-60 பலா மரம் இருக்கும், ஒரு 600 தென்னை, ஒரு 400-500 கொய்யா, இது எல்லாமே இப்போ வந்து பலனுக்கு வந்துருச்சு. இப்போ மனசு நிறைவாக இருக்குதுண்ணா. இது தவிர எங்கிட்ட வந்து ஒரு 2000 பேர் ஹாஸ்டலில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு 1000 பேருக்கு மேலே பெண்கள், பீகார், ஒரிசா, அசாம், அந்த மாதிரி கொஞ்சம் வறுமையில் இருக்கிற குடும்ப பெண்கள் தான் ஹாஸ்டலில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் ஒரு 400 பேர் இருக்கிற ஹாஸ்டலில் வந்து ஒரு 70-80 பேர் வந்து டாக்டர்கிட்ட ஒரு பலவீனத்துக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஆர்கானிக் வெஜிடபிள் பண்ணலான்னு சொல்லிவிட்டு பந்தல் காய்கறி எல்லாம் போட்டு கொடுத்தார். அதில் வரும்போது என்னென்னாங்க, ஃபேக்ட்ரியோட கழிவில் இருந்து எஸ்டிபியோட ட்ரீட்டட் வாட்டர்லேருந்து வர்றது எல்லாமே வந்து டபுள் க்ரோத் இருக்குது. நார்மலாக வந்து என்ன க்ரோத் ஆன்டிசிபேட் பண்ணணுமோ அதை விட டபுள் க்ரோத்தில் இருக்குது. இப்போது 2000 பேருக்கு வேணுங்கிற காய்கறி எல்லாமே கிட்டத்தட்ட மலை காய்கறிகள் தவிர 75% எங்கள் ஃபார்ம்லேயே வந்துடுது. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கிற பலவீனத்துக்காக ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்கிற தேவைகள் வந்து ஒரு 50-60 பேர் மாதம் போனதில் வந்து இப்போ ஒரு 5 பேர் அளவுக்கு குறைஞ்சிருச்சு. ரொம்ப நன்றிண்ணா, மனசு நிறைவாக இருக்குது. நன்றி, வணக்கம். நடுவது வெற்றி செடி அல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம். நடுவது வெற்றி செடி அல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம்.